ஹலோ, என்னோட டியூஸ்டே ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஈவினிங் போல் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 8 to 9 விளக்கு போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் காலையிலேயே பாலும் பழமும் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். ஈவினிங் போல் சாமிக்கு பிரசாதமாக ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தடவை விளக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேற்றுக்கு நான் சாமிக்காக சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பிரசாதமாக. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்ன்ட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்கிறப்போ அதோட அவுட்கம் நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப சூப்பராக வரும்ன்ட்டு. அந்த மாதிரி தான் நேற்று எனக்கு ஃபீல் இருந்துச்சு. நானும் நல்லபடியாக விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வேல்மாறல் புக் படிக்கலாம் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக வேல்மாறல் புக் படிக்கிறப்போ நிறையா தடங்கல்கள் வரும்னு இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம படித்து முடிக்கிறப்போ அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கு ஈடுணையே கிடையாது. நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி டின்னருக்கு 1 pot ரைஸாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி தான் செஞ்சுருந்தேன். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஆக மொத்தத்தில் எனக்கு நேற்றுக்கிட்டே ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.